பாருங்க, காரக்குச்சி வடகம் இருக்கு நம்ம கிட்ட. பாருங்க, இது காரக்குச்சி வடகம். இது வத்த குழம்பு, ரச சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வெள்ளைக்குச்சி வடகம். இது ஜீரகம் மட்டுமே போட்டிருக்கோம். உப்பு போட்டு ஜீரகம் போட்டு இது இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது ஜவ்வரிசியில செஞ்ச இலை வடகம். பாருங்க, இது வந்து வெங்காய கிள்ளு வடகம். இது பச்சை மிளகாய் போட்டு இது இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இதை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் பொரிக்கணும். அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, இது காஞ்ச மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இது வந்து காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கோம். கார வெங்காய கிள்ளு வடகம். பாருங்க, இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து காய்கறி எல்லாம் வேணும்ன்ற அவசியம் இல்லை. வெறும் நம்ம ரசம், வத்த குழம்பு அந்த மாதிரி இருந்தாலே போதும். இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா பசங்க அமைதியா போயிடுவாங்க. இன்னுமே வெயில் காலம் ஆரம்பிக்குது. அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி வத்தல் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காயில வத்தல் வெரைட்டிஸும் இருக்கு, இந்த மாதிரி வடகம் வெரைட்டிஸும் இருக்கு. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து 200 கிராம்ல இருந்து உங்களுக்கு இருக்கு. வேணுன்றவங்க வெப்சைட்ல 1/4 கிலோ இருக்கு. 1/4 கிலோ கொடுக்க முடியாது, 1/4 கிலோ கொடுப்போம். ஒரு சிலது வந்து பேக்கிங் பிடிக்காது, அதனால 200 கிராம்ல இருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 1 கிலோ 2 கிலோ 10 கிலோ எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். எவ்வளவு நீங்க கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுல எந்த சோடாவும் கலரும் எதுவுமே சேர்க்கறது இல்ல. ரொம்ப தரமா இருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சுவை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்க.